ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை சேவிக்கக்கூடிய நாம் இன்று திருவன்வண்டூர் என்று சொல்லக்கூடிய மலையாள திவ்யதேசத்தை சேவிப்பதற்காக வந்திருக்கிறோம். மிகவும் விசேஷமான திருத்தலம். நகுலன் பஞ்ச பாண்டவர்களிலே நகுலன் பிரதிஷ்டை செய்த தலம் இந்த தலம். சங்கீதக்க கதாபாணியாக பெருமாள் இந்த திருக்கோலத்திலே சேவை. முக்கியமாக இந்த எம்பெருமானை எல்லோரும் பாராட்டத்தக்க வகையிலே இந்த கேத்திரத்திற்கு வருவதற்கு காரணமாக விளங்கியவர் தில்லோக சஞ்சாரியான நாரத மகரிஷி. பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் வேதம் தொடர்பான சர்ச்சை எழுந்தது. வேதம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுக்குள் ஒருவரை ஒருவர் கடுமையாக வாதப்போரிலே ஈடுபட்டார்கள். அந்த வாதப்போரிலே ஈடுபட்ட பொழுது கோபம் கொண்ட பிரம்மா நாரதரை சபித்து விட மனம் வெந்து போன நாரதர் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து கடும் தவம் இயற்ற அந்த பெருமாள் இவருக்கு காட்சி தந்தாராம். அப்பொழுதுதான் அவருக்கு ஞானம் கிடைத்ததாம். எல்லாமே நாராயணனுக்குள் அடக்கம், எல்லாமே அவர்தான் என்று தெரிந்து கொண்டாராம். தான் அறிந்து கொண்ட விஷயத்தை 25,000 கிரந்தங்களாக நாரதீய புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புராணமாக இயற்றினார். அது இந்த திருத்தலத்தில் தான். கேரளாவிலே இருக்கக்கூடிய திவ்ய திருத்தலங்களிலே இந்த திருத்தலத்தில் தான் அநேக விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன, வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன என்று பேசப்படுகிறது. முக்கியமாக நகுலன் பூஜித்த தலம் என்பதால் ஒரு முக்கியமான தலமாகவே செல்ல வேண்டும். காரணம் என்ன? இந்த திருத்தலம் நகுலன் என்பவன் பஞ்ச பாண்டவர்களே மாத்திரியின் குமாரனாக விளங்கியவன். சகாதேவனுக்கு அண்ணன் என்பார்கள். குதிரைப்படை, குதிரை செலுத்துவதிலே நிபுணத்துவம் பெற்றவன். கேரளாவிலே பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்டை செய்த தலங்கள் ஒவ்வொன்றாக இருக்கின்றன. அதிலே நகுலன் பிரதிஷ்டை செய்த இந்த தலத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டால் நன்மைகள் நடக்கும் என்று சொல்லுவார்கள். நமக்கு தேவையான ஒரு மனிதன் வாழ்விலே என்னென்ன தேவைகளுக்காக இந்த பூவுலகத்தில் பெற்றப்படுகிறானோ அதையெல்லாம் தரக்கூடிய வாசுதேவன் இங்கே நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கர கதைகளை தாங்கிய வண்ணவனாக அற்புதமாக சேவை தருகிறான். நம்மாழ்வார் 11 பாசுரங்களால் இந்த ஆலயத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். நமக்கு நல்லன வேண்டும். அப்பை பெருமாட்டி சொல்வதைப் போலே நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு கூடி இருப்பதும் நன்றே என்ற அடிப்படையிலே நாம் நல்லவர்களோடு சகாயம் சக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். ராமாயணத்திலே விபீஷணன் அசுரனாக இருந்தாலும் ராவணனுடைய சகோதரனாக விளங்கினாலும் தகுந்த நேரத்திலே ராவணன் செய்வது தவறு என்பதை எடுத்து காட்டி அதை அவன் கேட்டுக்கொள்ளாமல் விபீஷணையை தாக்க வந்தபடியினாலே அவன் விசேஷ தர்மம் என்று சொல்லக்கூடிய ராமபிரானை சரணாகதி செய்து அதன் மூலம் சிறப்பு மிகுந்த லங்காவிற்கே அரசனாக பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதை போன்றுதான் நாம் தர்மங்களிலே விசேஷ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக மானுஷ தர்மம், சாதாரண தர்மம் எல்லாம் வேறு. விசேஷ தர்மம் என்றால் பெருமாள் பொருட்டு, இறைவன் பொருட்டு நாம் சில விஷயங்களை விட்டுத் தருவது. கிருஷ்ண பகவான் கீதையிலே சொல்கிறான், அர்ஜுனா, நீ எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னிடத்திலே சரணாகதி செய். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இக்ஷான் நாசுஜகா. எல்லா தர்மத்தையும் விடுத்து என் திருவடி ஒன்றையே சாஸ்வதமாக சரணடைந்தால் உனக்கு நான் அபயம் தருகிறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இடத்திலே தர்மம் என்றால் கடைபிடிக்க வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானத்தை விடு என்ற அர்த்தம் அல்ல. மனிதனுக்குரித்தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றொரு முறை இருக்கிறது. நாம் ஒரு தர்ம காரியத்தை ஈடுபடுகிறோம். பெருமாளுடைய புறப்பாடு, பெருமாளுடைய திருமேனி உலா வந்தால் அந்த தர்மத்தை சற்று நேரம் நிறுத்தி வைத்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்து பிறகு நம் தர்மத்தை தொடரலாம். பொதுவாகவே ஒரு பிராமணர் பசுமாடு கன்றுக்குட்டிகள் பெருமாளுடைய புறப்பாடு ஆகியதென்றால் அவற்றை பலமாக செல்ல வேண்டும், பலம் பிரதட்சணமாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தர்மங்கள் மனிதனுக்கு சொல்லப்பட்டாலும் அறம் என்றால்
அரங்கநாதனை வணங்குவதுதான், அந்த எம்பெருமானை உபாசிப்பதுதான். அதன் மூலம் நமக்கு நல்லதோர் பதவியை எம்பெருமான் அருளிவிடுவான். எனவே இந்த திருத்தலத்தில் நகுலன் பிரதிஷ்டை செய்த இந்த எம்பெருமானை வேண்டி விரும்பி நாம் வணங்கினார், நாம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் தருவான், வாழ்வதற்கு தேவையான பொருளையும் தருவான். இந்த வாழ்க்கையின் பொருள் என்பதே அவனை அடைவதுதான். மற்ற உயிரினங்களுக்கு ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு கொடுத்த பகவான் மனிதர்களாக பிறந்து நமக்கு ஆறறிவை தந்திருக்கிறான். எனவே ஆறறிவு என்பது எதற்கு? பகுத்தறிந்து கொள்ளுதல், பகவானை அறிந்து கொள்வதற்கான, அந்த பரத்தை உணர்ந்து கொள்வதற்கான அறிவை பெறுதல். எனவே அந்த அறிவை பயன்படுத்தி இறைவனை அடைய வேண்டும். கொடுத்த அறிவை பயன்படுத்தி நன்றாக படிக்கிறோம், பெரிய பதவியிலே அமர்கிறோம், அதற்குரிய செல்வங்களை வீட்டுகிறோம். அந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் நல்ல தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம் நாம் ஈட்டிய தானமும் நாம் சேர்த்த செல்வங்களும் நமக்கு நற்பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தர்மத்தை போதிக்கக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. நாம் இந்த திருத்தலம் சென்று அந்த எம்பெருமானை கண்டு வணங்கி எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சங்களையும் பெறுவோமாக. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.